அனைவருக்கும் வணக்கம். சர்விக்கல் பெயின், சர்விக்கல் ரேடிகுலோபதி, அதாவது பார்த்தீங்கன்னா சர்விக்கல்ல இருந்து இந்த 3 விரல் வரைக்கும் கண்டினியூஸாகவே நம்மளுக்கு வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின், லம்பாரில் பெயின் இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுமுதுகில் பெயின் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படி படிப்படியாக என்ன ஆயிருக்கும், பெயின் வந்து கன்வர்ஷன் ஆகி கழுத்து வரைக்கும் நம்மளுக்கு வலி தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வலி வந்து மாறி இன்னொரு வழியாக மாறுது, கண்டினியூஸாக வலி இருக்குது அப்படின்னா நம்மளோட உறுப்பு ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம நரம்பு வந்து அழுத்தி, சர்விக்கல் வந்து அழுத்தி கம்ப்ரெஷ் ஆனதுனால தான் இந்த வலி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டாலும், முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரினரி பிளாடர் தான் நம்மளோட இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்விக்கல் பெயின் இருக்கிறவங்களுக்கு யூரின் வந்து எக்ஸஸாக போகிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்குபஞ்சரில் யூரினரி பிளாடருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது படிப்படியாக அந்த விரல்களோடு சேர்ந்து கழுத்து வலி இருக்கிறத படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.